எனவே கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து இந்த விஷ சாராயத்தினால 58 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அது எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒரு நபர் ஆணையை வந்து அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. எனக்கு இதுல அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது. ஆத்திரம் தான் இருக்கு. இந்த நாட்டில் அதிகபட்சமா நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்க, சாராயங்குடிச்சு செத்ததுக்கு தான். இது நாடா சுடுகாடா? குடிக்க வச்சு குடிக்கெடுக்கிறது, தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பா, கடமையா? கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவன ஊக்கப்படுத்துறீங்க. நீங்க 10 லட்சம் கொடுத்த உடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சரக்கு கொடுத்து செத்து போறேன். எது 10 லட்சம்னு ஒன்று? மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு 50,000 நீங்க. அவன் சரக்கு குடிக்கல, கள்ளச்சாராயம் குடிக்கல, உங்க கடையில் குவார்டர் வாங்கி குடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் வயிற்று வலிக்குதுன்ட்டு. ஏன்னா 50,000 கொடுக்குறீங்கல்ல. குடிச்சிருக்கானா? அம்மா குடிச்சிருக்கான். அது சாராயமா இல்லை டாஸ்மார்க் உள்ள சரக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ படுத்து கிடக்குற, நீ 50,000 கொடுக்குற. எப்படி இருக்கு சொல்லுங்க? உழைக்கிறவனு ஊக்கப்படுத்தலை, விவசாய ஊக்கப்படுத்தலை, மீனவன் செத்ததுக்கு வரல, புயலில் செத்ததுக்கு வரல, இராணுவத்தில் சண்டைக்கு போய் எல்லை பாதுகாப்பு சண்டையில் போய் செத்தவனுக்கு நீ வரல, சாராயம் குடி செத்தவனுக்கு போய் இப்போ விழுந்து போய் பார்க்குறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன்றீங்க. குடும்ப தலைவிக்கு 1000 தான், குடிச்சு செத்தா 10 லட்சம். எப்படி இருக்கு? ஒரு கேவலம். இதை போய் கேட்டு நீட் தேர்வு சம்பந்தமா வந்து மத்திய அரசு தேர்வுகளை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கீங்க, நாங்கள் நிரந்தரமாக தள்ளி வச்சிருங்கன்றோம். இந்த நீட்டு தேர்வு உங்களுக்கே தெரியுது இப்போ எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. இது போலியான மருத்துவர்களை உருவாக்குமே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க, இவ்வளவுலாம் பேசுகிறீங்க. ஒரு நாட்டில் மாணவனுக்கு தேர்வு நடத்த கூட உனக்கு தகுதி இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனத்துக்கு நீட்டு, நெக்ஸ்ட்டு, எக்ஸிட்டு எல்லாத்தையுமே அவர் நடத்துகிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க? உங்கள் நாட்டில் தகுதியான மாணவனை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. ஏற்கனவே இருந்த தேர்வு முறையில் என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து ஹெட்ஃபோன் ஓட்டுக்கு எழுதுனான்னு சொல்லி கைது பண்ணீங்க? அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்காமல் எல்லாம் உள்ளே போயிருப்பான்? அப்போ வட மாநிலங்களை வந்தவொடனே இப்போ கொந்தளிக்கிறீங்க நீங்கள். அதனால தான் அது வேணாம். எப்படி இவிஎம் எந்திர ஒரு ஃப்ராடோ அது மாதிரி தான் நீட் தேர்வு ஒரு ஃப்ராடு. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் வந்து எவனுமே மருத்துவராக முடியாது.